அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பேன் ஜாம் ரோல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு கேக் வந்து ஸ்பான்ச்சியாக கிடைக்கும். சுகர் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் கரையிற வரை நல்லா க்ரீமி ஆகணும். பீட் பண்ணிக்கோங்க. இதில் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போது இதில் ஒரு சல்லடை வச்சு மைதா 1/4 கப், பேக்கிங் பவுடர் 1/8 டீஸ்பூன் சேர்த்து சலிச்சுக்கோங்க. ஒரு ஸ்பேச்சுலர் வச்சு மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டரை பேனில் சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சுருங்க. இந்த ஹோலை க்ளோஸ் பண்ணிடுங்க. பேனை அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். குக் ஆயிடுச்சு. இப்போ சூடாக இருக்கையிலேயே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் கேக்கை. சூடாக இருக்கையிலேயே நம்ம அந்த கேக்கை ரிமூவ் பண்ணி ரோல் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சோம்னா நம்மளால் ரோல் பண்ண முடியாது. இதில் உங்களுக்கு என்ன ஜாம் விரும்புகிறீங்களோ அந்த ஜாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சூடாக இருக்கையிலேயே நம்ம ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி சைடில் உள்ளதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் அப்படியே கூல் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூடாக ரோல் பண்ணனால நமக்கு அப்படியே நின்றுக்கிறோம் பிரியாமல். கட் பண்ணிடலாம். நம்முடைய ஜாம் ரோல் கேக் சூப்பராக தயாராகிடுச்சு. இது மேலே பவுடர் சுகர் லைட்டாக தூவிக்குங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சாஃப்டான ஜாம் கேக் நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.